திருவாங்கூர் அரச பரம்பரையின் நேர்மையையும் இறைவன் மீது அவர்கள் கொண்டிருந்த அளவிலாத பக்தியையும் பற்றுதலையும் காட்டுகிறது பத்மநாபசாமி கோவிலில் கிடைத்த கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள தங்க நகைகளும் வைர வைடூரியங்களும். திப்பு சுல்தான் படையெடுப்பின் போதும் ஆங்கிலேயர் படையெடுப்பின் போதும் அவர்கள் பார்வைக்குப்படாமல் இறைவனின் பொக்கிஷங்கள் திருவாங்கூர் மன்னர்களால் பாதுகாக்கப்பட்டு இரகசிய அறைகளில் வைக்கப்பட்டிருந்தன. திருவாங்கூர் மன்னர்கள் பத்மநாப சுவாமியை வழிபட்டு திரும்பி வரும்போது தங்கள் கால்களில் உள்ள தூசியையும் கோவில் படிகளிலேயே உதறிவிட்டு வருவார்களாம். கோவில் சொத்துக்களை எந்த வழியிலும் தாங்கள் கொண்டு சென்று விடக்கூடாது என்பதில் அவ்வளவு உறுதியாக இருந்தார்களாம். திருவாங்கூர் பத்மநாப சுவாமி கோவில் பற்றி பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்தியாவையே திருவனந்தபுரம் நோக்கி திரும்பி பார்க்க வைத்து விட்டார் ஓய்வு பெற்ற IPS அதிகாரியான சுந்தரராஜன். கேரள உயர்நீதிமன்றத்தில் பத்மநாப சுவாமி கோயில் நிர்வாகத்தை அரசே ஏற்க வேண்டும், உள்ளே இருக்கும் தங்க நகைகளை கணக்கெடுக்க வேண்டும் என அவர் அதிரடி வழக்கு தொடர கோயிலை அரசே ஏற்று நடத்தலாம் என உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த பழமையான கோவிலை நிர்வகிக்கும் திருவாங்கூர் மன்னர் பரம்பரைக்கு சொந்தமான அறக்கட்டளை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதை விசாரித்த நீதிபதிகள் கோயிலை அரசாங்கம் கையகப்படுத்தி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு தடை விதித்தனர். ஆனாலும் இரகசிய அறைகளில் பாதுகாக்கப்படும் ஆபரணங்களையும் மதிப்பு வாய்ந்த பொருட்களையும் மதிப்பீடு செய்யலாம் என உத்தரவிட்டனர். இதற்காக உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் NS கிருஷ்ணன், CS ராஜன் ஆகியோர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை நியமித்தனர். இதை அடுத்துத்தான் கோயிலின் பாதாள அறைகளில் டன் கணக்கில் கிடந்த தங்கமும் வைரமும் அம்பலமானது. இதை பார்த்து நாடையே ஆச்சரியத்தில் மூழ்கி கிடக்கிறது. இந்த குழு ஜூன் 27 முதல் இரகசிய அறைகளை திறந்து நகைகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டது. ஒவ்வொரு அறையிலும் கொட்டி கிடக்கும் நகைகள், தங்க காசுகள், வைரம் உள்ளிட்ட பொருட்களை பார்த்ததும் மலைத்து போனது கணக்கெடுப்பு குழு. அதில் இடம்பெற்ற அதிகாரிகளிடம் பேசிய போது முதல் 2 அறைகள் கடந்த 160 வருடங்களாக திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கின்றன. அடுத்த 4 அறைகளை கோயிலில் பூஜைகளை கவனிக்கும் பெரிய நம்பி, தெக்கரம் நம்பி ஆகியோர் அவ்வப்போது திறந்து அதில் இருக்கும் நகைகளை சுவாமிக்கு அணிவிப்பார்கள். அதனால் நீண்ட காலம் திறக்கப்படாத அறைகளில் ஏதாவது விஷஜந்துக்கள் இருக்கலாம் என்பதா அவற்றை ஒதுக்கிவிட்டு வழக்கமாக திறக்கும் அறைகளை ஆய்வு செய்தோம். முதல் நாளில் 3வது அறையை திறக்க அதில் தங்கத்தால் தகதகத்த 20 பெரிய குடங்கள், 340 சிறிய குடங்கள் இருந்தன. தங்கத்தில் செய்யப்பட்ட எழுத்தாணி, சிலைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களும் சிலைகளும் கொட்டி கிடந்தன. அடுத்த நாளில் 2 அறைகளில் இருந்த பொருட்களை மதிப்பீடு செய்தபோது தங்க நகைகள், வைரம் பதிக்கப்பட்ட ஆசனங்கள், குடம் குடமாக பொற்காசுகள், வைரம் பதிக்கப்பட்ட கலைநயம் கொண்ட பொருட்களும் குவிந்து கிடந்தன என்கிறார்கள் வியப்போடு. திருவாங்கூர் மன்னர் பரம்பரை குறித்து அறிந்த வரலாற்று ஆய்வாளரான கோபாலகிருஷ்ணனிடம் பேசினோம். அந்த காலத்தில் திருவாங்கூருக்கு பக்கத்தில் இருந்த காயங்குளம், செம்புசேரி, கோட்டயம், கொச்சி ஆகிய இடங்களின் மன்னர்கள் மீது படையெடுத்து வெற்றி பெற்ற போது இந்த நகைகளை அள்ளிக்கொண்டு வந்து கோயிலில் ஒப்படைத்தனர். இடையில் முகலாயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் படையெடுப்பின் போது அவர்களிடம் இருந்து இவற்றை பாதுகாக்க இரகசிய அறைகளில் வைத்திருக்கிறார்கள் என்றனர். சமூக ஆர்வலரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான VR கிருஷ்ணய்யர்
கோயிலில் கிடைத்திருக்கும் நகைகளை தனிநபர்கள் யாரும் பயன்படுத்த உரிமை இல்லை. இவற்றை பாதுகாக்க தனியாக ஓர் அறக்கட்டளை அமைக்க வேண்டும். அதன் பலன் ஏழை எளிய மக்களை சென்றடையும் வகையில் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் ஏற்படுத்தியிருக்கும் நெருக்கடி குறித்து முதலமைச்சர் உம்மன்சாண்டி நகைகள் அனைத்தும் கோயிலுக்கே சொந்தம், உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை பெற்று நகைகளை பாதுகாப்பது பற்றியும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் முடிவு செய்வோம் என்றார். கோயிலின் செல்வம் குவிந்திருக்கும் காரணத்தால் இப்போது மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கோவிலின் உள்ளே கண்ட சில சுவாரஸ்யமான காட்சிகள். இருட்டாக இருக்கும் பாதாள அறைகளின் உள்ளே பாம்புகள் இருக்கக்கூடும் என்ற அச்சம் இருந்ததால் ஊழியர்கள் ஜாக்கிரதையுடன் முதலில் உள்ளே சென்று பார்த்த பிறகே அதிகாரிகள் குழுவினர் நுழைந்தனர். ஓர் அறையின் கதவில் பாம்பு சின்னம் பொறிக்கப்பட்டு இருந்தது. மிகவும் அச்சத்துடன் திறக்கப்பட்ட அந்த அறையில் தங்கமும் வைரமும் குவிந்து கிடந்ததே தவிர வேறு எதுவும் இல்லை. பாதாள அறை ஒன்றில் சுரங்கப்பாதை இருப்பதாகவும் அங்கே இருந்து கோவளம், சங்குமுகம், கொட்டாரம் மற்றும் குமரி மாவட்டத்தின் வட்டக்கோட்டை, பத்மநாபபுரம் அரண்மனைக்கு எல்லாம் செல்ல முடியும் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆனால் இதை கோயில் நிர்வாகமோ ஆய்வுக் குழுவினரோ உறுதி செய்யவில்லை. பத்மநாப சுவாமி கோவில் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. இந்த கோயிலை பற்றி நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். 1686 தீ விபத்தில் கோயில் அழிந்து விட்டதால் 1729 அப்போதைய திருவாங்கூர் மன்னரான மார்த்தாண்டவர்மா கோவிலை புதுப்பித்தார். திருவிதாங்கூர் ராஜாவான மார்த்தாண்டவர்மா தனது ராஜ்யம் செல்வம் முழுவதையும் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு எழுதி கொடுத்து தன்னுடைய தங்க வாளையும் சுவாமியின் பாதத்தில் வைத்தார். அதன் பின்னர் திருவிதாங்கூர் அரச பரம்பரையினர் பத்மநாபதாசர் என்று அழைக்கப்பட்டனர். பத்மநாப சுவாமி கோவிலில் எடுக்கப்பட்ட நகைகள், தங்க விக்கிரகங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்டவற்றின் மதிப்பு 1,00,000 கோடியை தாண்டி இருப்பதால் இதுவரையிலும் பணக்கார கோயில்களாக கருதப்பட்ட திருப்பதி மற்றும் பொற்கோயிலையும் முந்திவிட்டது பத்மநாப சுவாமி திருக்கோவில். திருவிதாங்கூர் அரச பரம்பரையினர் பத்மநாப சுவாமி கோவிலை பாதுகாத்தது போல் நமது அரசியல்வாதிகளும் பாதுகாக்க முன்வர வேண்டும் என்பதே நமது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.